ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் 65 தான் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அந்த 65. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு கட்டி பன்னீர் எடுத்துக்கிட்டேன். நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் செய்கிற பன்னீராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த கட்டி பன்னீரை நான் குட்டி குட்டியாக 65 போடுற அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான 65 மசாலாவை நம்ம எப்படி ரெடி பண்ணுறான்றதை பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு இந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி நல்லா பரட்டி இன்னொரு பிளேட்டில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவர் அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் இந்த பன்னீரை மசாலா தடவின பன்னீரை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 65 போடுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் பிரெட் கிராம்ஸ் இருந்தாலும் பிரெட் கிராம்ஸ் வச்சுக்கோங்க. ரஸ்க்கு தூளில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நான் ஒரு 10 ரஸ்க்கு எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரஸ்க்கு தூள். இப்போது நம்ம 1 ஹவர் கழித்து இந்த பன்னீரை வெளியில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி அப்புறம் இந்த ரஸ்க்கு தூளை டிப் பண்ணி இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் இந்த டிப் பண்ண பன்னீரை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ள பன்னீர் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சா ப்ரௌனாக தான் ஆகுமே தவிர உள்ளே வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொரித்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு சாஸ் இருந்தாலும் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை மயோனைஸ் கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹலோ, பன்னீர் 65 செமையா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.